உலக புகழ்பெற்ற மதுரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் தற்பொழுது மாடுபிடி வீரர்கள் அனைவரும் உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். தொடர்ந்து விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இதனை தொடங்கி வைக்கிறார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் மதிவாணன். விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. தமிழர்களின் வீர விளையாட்டு மட்டுமின்றி தமிழர்களுடைய கலாச்சாரம் பாரம்பரியம் என்று சொல்லப்படக்கூடிய ஜல்லிக்கட்டு விளையாட்டு போட்டியானது மதுரை மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 3 நாட்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. 15ஆம் தேதி மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது துவங்கி இருந்த சூழ்நிலையில் 16ஆம் தேதியான நேற்று பாலமேடு பகுதியில் நிறைவு பெற்றிருந்தது. இன்றைய பொழுது உலக புகழ் பெற்ற ஜல்லிக்கட்டு என்று சொல்லக்கூடிய இந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு தற்சமயம் தொடங்கி இருக்கிறது. முதலில் மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் உறுதிமொழி என்பதை ஏற்றுக்கொண்டனர். அந்த உறுதிமொழியில் மாடுபிடி வீரர்கள் அனைவரும் கலந்து கொண்டு எந்த விதத்திலும் நாங்கள் காளைகளை துன்புறுத்த மாட்டோம், அதே போல மாட்டினுடைய அந்த வால் மற்றும் கொம்புகளை சேதப்படுத்த மாட்டோம் உள்ளிட்ட 10 அம்ச அந்த உறுதிமொழிகளை எடுத்துக்கொண்டனர். அதன் அடிப்படையில் தற்சமயம் இந்த மாடுபிடி வீரர்கள் அனைவரும் காளைகளை பிடிப்பதற்கு தயார் நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றனர். அதே சமயம் தொடர்ந்து இங்கே விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தற்சமயம் வருகை தந்திருக்கிறார். வருகை தந்த அவர் பச்சை கொடி அசைத்து இந்த ஜல்லிக்கட்டு போட்டியினை துவக்கி வைக்கிறார். முதலாக கிராமத்து காளை என்பது அவிழ்த்து விடப்படும். அந்த கோயில் காளை எந்த விதத்திலும் யாரும் பிடிக்க மாட்டார்கள். அது சம்பிரதாயமாக இருந்து வருகிறது. அடுத்தடுத்து காளைகள் என்பது தொடர்ந்து அவிழ்க்கப்பட இருக்கிறது. அதே சமயம் மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் கிட்டத்தட்ட 1000 காளைகள் வலைதளத்தின் மூலமாக பதிவு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. அந்த 1000 காளைகளும் மாலை 5 மணிக்குள் இறக்கி விடப்படும். குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த ஜல்லிக்கட்டானது சரியாக காலை 7 மணிக்கு தொடங்கி இருக்கிறது. 5 மணிக்கு நிறைவு பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல உதயநிதி ஸ்டாலினை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட மதியம் நேரம் வரை இங்கே இருந்து ஜல்லிக்கட்டு போட்டியினை பார்த்து ஜல்லிக்கட்டு வீரர்களை உற்சாகப்படுத்துவார் என்று சொல்லப்படுகிறது. அதே சமயம் ஜல்லிக்கட்டு என்று சொன்னாலே பல்வேறு விதிமுறைகள் என்பது தொடர்ந்து வரும். அதனுடைய அடிப்படையில் நாம் பார்த்தோமானால் மாடுபிடி வீரர்களினுடைய உடல் தகுதி என்பது முழுமையாக இருக்க வேண்டும், காயங்கள் இருக்கக்கூடாது, அதே போல அவர்கள் 70 கிலோவுக்கு மிகுதியானவர்களாக இருக்கக்கூடாது உள்ளிட்ட விதிமுறைகள் என்பது இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல காளைகளை பொறுத்தவரையில் 4 அடி உயரம் இருந்திருக்க வேண்டும், 4 பருவம் நிலைத்திருக்க வேண்டும், கொம்பு என்பது கூர்மையாக இருந்துவிடக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு விதிமுறைகள் என்பது இருந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் பயன்படுத்துகின்ற பட்சத்தில் மட்டும்தான் ஜல்லிக்கட்டு காளைகளாக இருக்கட்டும் மாடுபிடி வீரர்களாக இருக்கட்டும் இங்கே பங்கு பெற்று காளைகளை பிடிக்க முடியும் என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை. அதே போல உதயநிதி ஸ்டாலின் வருகை தந்திருக்கிற காரணத்தினாலும் அதே போல பொதுமக்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் வண்ணம் அதுவும் கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட போலீசார் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதே போல பொதுமக்களுக்கு எந்த விதத்திலும் பார்வையாளர்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வண்ணம் தொடர்ந்து இங்கே தடுப்பு வேலைகள் என்பது அமைக்கப்பட்டு தொடர்ந்து போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். உதயநிதி ஸ்டாலின் உற்சாகத்தோடும் அந்த மகிழ்ச்சியோடும் இந்த காட்சிகளை பார்க்க முடியும், காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. தகவல்களுக்கு நன்றி மதிவாணன். உலக புகழ்பெற்ற மதுரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் 1200 காளைகளும் 700 மாடுபிடி வீரர்களும் களத்தில் இருக்கிறார்கள். இதனை விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். உதயநிதி அவர்கள் கொடி அமைத்து முதல் முனியாண்டி சாமி வாயிரா திருக்கோயிலுக்கான காலை அனுப்பித்துள்ளார். தங்க நாணயத்தை அந்த காலைக்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் வழங்குவார்கள். இரண்டாவதாக அருவிமலை கருப்பசாமி கோயில் காலை இதற்கு தங்க நாணயத்தை மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் வழங்குவார்கள்.